எஸ்கியூஸ் மீ சார். எஸ். இங்கே ரம்யான்னு? ஆமாங்க, ரம்யா வீடு தான். பூட்டி இருக்க? அவங்க எல்லாரும் எஸ்பிஎஸ் ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. ஏன், என்னாச்சு? ஒன்றும் இல்லை, ரம்யாவோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அங்கே அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஓஹோ, ஓகே, தேங்க்ஸ். ஓகே. குட் மார்னிங் சார். என்ன செக்யூரிட்டி பலமாக இருக்கு? யாராவது விஐபி அட்மிட் ஆயிருக்காங்களா? விஐபிலாம் ஒன்றும் இல்லை சார். ரம்யான்னு ஒரு பொண்ணு அவங்க அம்மாவை அட்மிட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அவ்வளோ செக்யூரிட்டி? ஆமாங்க சார், அவங்க 2 பேருக்கும் பாதுகாப்பு கொடுக்கணும்னு ரேகா மேடம் சொல்லியிருக்காங்க. ஓஹோ, யார் அந்த ரம்யா? ஜிகே சார் பையன் கேஸில் அந்த பொண்ணு தான் சார் முக்கியமான சாட்சி. ஜிகே சாருக்கு இருக்கிற செல்வாக்கில் சாட்சியை கலைச்சிருவாங்களோன்னு அசிஸ்டன்ட் கமிஷனர் ரேகா மேடம் பயப்படுறாங்க. அதுதான் இவ்வளோ பாதுகாப்பு சார். அந்த அம்மா வைத்திய செலவு கூட ரேகா மேடம் தான் பணம் கொடுக்குறாங்க. ஓஹோ, சரி, நான் கிளம்புறேன். என்ன சார் வந்ததுமே கிளம்புறீங்க? இந்த ஹாஸ்பிட்டலில் எனக்கு தெரிஞ்சவங்களை அட்மிட் பண்ணியிருந்தாங்க, பார்க்கலான்னு வந்தேன். டிஸ்சார்ஜ் ஆகிட்டாங்க. வரேன். சரிங்க சார். ஹலோ சார், நான் எஸ்ஐ மதி பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் மதி. சார், நான் ரம்யா வீட்டுக்கு போயிருந்தேன். அவங்க அம்மாவை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கதாக சொன்னாங்க. ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்தா ரம்யாவுக்கும் அவங்க அம்மாவுக்கும் ரேகா மேடம் செக்யூரிட்டி கொடுத்துருக்காங்க சார். அப்படியா? ஆமாம் சார். சரி, நீங்கள் உள்ளே போய் பார்த்து பேச ட்ரை பண்ணீங்களா? சார், அதனால் என்னால் ஒன்றும் பண்ண முடியல, உள்ளே போய் பேசவும் முடியல. ஓகே, நான் பார்த்துக்கிறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஏப்பா, அந்த கோயில் ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடிஞ்சுதா? அங்கே ஒன்றும் கலாட்டா எதுவும் நடக்கலைங்க. நம்ம வீட்டு கலெக்டர் சார் வந்திருக்காரு. கலெக்டரா? ஆமாம். அவரே வர அளவுக்கு என்னடா அங்கே வம்பளத்தீங்க? அண்ணா, எங்களுக்கு என்னன்னே தெரியும். சரி, வர சொல். கலெக்டர் எதுக்கு நம்ம வீடு தேடி வராரு? ஒன்றும் புரியலையே. ஐயா வாங்க. வணக்கம் ஐயா. ஐயா, ஒரு ஃபோன் பண்ணியிருக்கலாமே. நீங்கள் பொறுப்பில் இருக்கிற ஒரு அதிகாரி, அதுலேயும் கலெக்டர், என்ன தேடி வரலாமா? ஒரு கலெக்டராக நான் இங்கே வரல. இல்லை, ஒரு பொண்ணுக்கு தகப்பனாக தான் வந்திருக்கேன். சரி, உட்காந்து பேசுவோம். இல்லை, பரவாயில்ல. சரி, நான் என்ன பண்ணணும்? ஏதாவது செய்யணுமா? சொல்லுங்கள். என் பொண்ணு உமா. ஆமாம், காலேஜ் படிக்குது, அந்த பொண்ணு தானே? ஆமாம், அவளே தான். அவள் கூட காலேஜில் படிக்கிற ஒரு பையன் அவளை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறதா சொல்லி பழகி ஆபாசமான படங்கள்லாம் எடுத்திருக்கான். ராஸ்கல். யார் அவன்? அதை என் மொபைல் ஃபோனுக்கே அனுப்புகிறான். என் மகளையும் மிரட்டுறான். இன்டர்நெட்டில் போட்டுருவேன்னு பயமுறுத்துறான் சார். என் பொண்ணோட வாழ்க்கை, குடும்ப கௌரவம், கலெக்டர் பதவி, இது எல்லாத்தையும் யோசிக்க வேண்டியிருக்கு சார். சட்டப்படி போகிறதுல நிறைய சங்கடங்கள் இருக்குது சார். அதான் உங்களை தேடி வந்திருக்கேன். உங்கள் ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது. தான் பெத்த பொண்ணை இந்த நிலைமையில பார்க்க எந்த தகப்பனாலையும் முடியாது. கொடுமை தான் சார். நானும் ஒரு பெண்ணை பெத்தவன் தான். அம்மா, அந்த பையன் யார்? அவன் ஃபோட்டோ இருக்கா? இருக்கு. இவன் பேர் கலைக்குமார். எஸ்கேஎம் காலேஜில் 3rd இயர் ஃபிசிக்ஸ் படிக்கிறான். நான் பார்த்துக்கிறேன். இந்த விஷயம் வெளியே யாருக்கும் தெரிய வேண்டாம். யாருக்கும் தெரியாது. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. காதும் வச்ச மாதிரி காரியத்தை நான் முடிக்கிறேன். ரொம்ப நன்றி. ஒரு நிமிஷம். உங்கள் பொண்ணுக்கிட்ட கோவத்தை காட்டாதீங்க. பாவம், சின்ன பொண்ணு. நீங்கள் திட்ட போய் அது ஒன்று கிடக்க ஒன்று பண்ணிக்கிடுச்சுன்னா எல்லாமே தப்பு போயிடும். விஞ்ஞானம் வளர வளர இந்த மாதிரி சாத்தானும் கூடவே இலவச இணைப்பாக வருது. என்ன பண்ணுறது? உங்கள் பொண்ணை ஒரு வாரத்துக்கு காலேஜ் அனுப்பாதீங்க. நான் நாளைக்கு உங்கள் வீட்டுக்கு வரேன். நீங்கள் தைரியமாக போங்க. அப்போ நான் வரேன்.
மாடசாமி, ஐயா. மாடசாமி, இந்த போட்டோல இருக்கிற பையன் எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு சேதாரம் இல்லாம என்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும். போ. சரிங்க ஐயா, வரேன் ஐயா. பாத்துமா, பாத்து வாங்க. மெதுவா. வாங்கம்மா. படி இருக்கு, பார்த்து பார்த்து. இங்க பாருமா, இங்க உங்களுக்கு தேவையான எல்லாமே இருக்கு. இது வந்து என்னோட நம்பர். எதுவாக இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. ஆனா அனாவசியமா வெளியே போக வேண்டாம். எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. அம்மா பயப்படாதீங்க, நான் இருக்கேன். நம்மளோட பயம்தான் எதிரிகளோட பலமாயிரும். அதனால பதட்டப்படாதீங்க. அம்மா, உங்க பொண்ணு சொல்ல போற வாக்குமூலம் தான் இந்த நாட்டுல பெண்களுக்கு எதிராக நடக்கிற கொடுமைகளுக்கு முடிவு கட்டுற முதல் சாவுமணியா இருக்க போகுது. கேஸ் இன்னும் ஒரு 2-3 நாள்ல கோர்ட்டுக்கு வந்துரும். அதுல ரொம்ப முக்கியமான சாட்சி உங்க பொண்ணு தான். எதிரிங்க சும்மா இருக்க மாட்டாங்க. உங்க பொண்ணுக்கு ஆபத்து வரலாம், ஹாஸ்பிட்டல் சேஃப் இல்ல. அதனாலதான் நான் உங்களையும் உங்க பொண்ணையும் என்னோட பாதுகாப்புல இருக்கிறதுக்கு இங்க கூட்டிட்டு வந்தேன். நான் காக்கி சட்டை போட்ட நோக்கமே பெண்களுக்கு நடக்கிற அநியாயத்தை தட்டி கேட்கணும் தான். அந்த காக்கி சட்டை தான் உங்களோட பொண்ணையும் காப்பாத்துச்சு. நீங்களே யோசிச்சு பாருங்க, ஒருவேளை நான் அங்க போகலன்னா உங்க பொண்ணோட கதி என்ன ஆகுது? இதை விட மோசமா எதுவுமே நடக்க போறதில்ல. அதனால பயத்தை விடுங்க. உங்க பொண்ணு சொல்ல போற சாட்சியால தான் பெண்களுக்கு எதிராக நடக்கிற கொடுமைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும். ஒரு வார்த்தை சொன்னம்மா, நீ மட்டும் அந்த நேரத்துல அந்த இடத்துக்கு போகலைன்னா என் பொண்ணோட வாழ்க்கை என்ன இருக்குமோன்னு நினைக்கும் போது வயிறெல்லாம் கலங்குதுமா. என் பொண்ணுக்கு மட்டும் இல்ல, வேற எந்த பொண்ணுக்குமே அந்த மாதிரி ஒரு நிலைமை வரக்கூடாதுமா. நீ கவலைப்படாதம்மா. இந்த கேஸுக்காக மட்டும் இல்ல, உன்னுடைய நல்ல எண்ணத்துக்காக நாங்க உயிரை கூட தர தயாரா இருக்கோம்மா. ஐயோ என்னம்மா, சரி நான் கிளம்புறேன். பத்திரம். டியூட்டியில் அலர்ட்டாக இருங்க. ஓகே? எஸ் சார். ஏதாவது பிரச்சனை ஆகிட்டா மேடம்க்கு அப்புறம் நான் பதில் சொல்ல வேண்டியதாகிடும். நான் பார்த்துக்கிறேன் சார். மிஸ்டர் தமிழ்செல்வன். எஸ் மேடம். கேர்ஃபுல்லாக இருங்க. ஓகே மேடம். எதுவாக இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. ஓகே மேடம். யா ஓகே. சரி. எஸ் மேடம். ஹலோ, இந்த அட்ரஸ் கொஞ்சம் சொல்ல முடியுமா? கொடுங்க. இந்தாங்க. நீ யாரு? அது உனக்கு தேவையில்லாது. மரியாதையாக காரில் ஏறு. என்னடா முழிக்கிற? தப்பிச்சு வரலன்னு பார்க்குறியா? ஓடணும்னு நினச்ச இங்கே அடித்து கையை காலை உடச்சிடுவேன். என்ன என்ன முழிக்கிற? வண்டியில்
இறங்குடா. வாடா. என்னடா திமிரு? ஏய், நீங்களா யாரு? நான் என்ன தப்பு பண்ணேன்? நாங்கள் யாருங்கிறது உனக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் நீ என்ன தப்பு பண்ணியிருக்கன்னு உனக்கு தெரியுமா? நான் என்ன தப்பு பண்ணேன்? அதை கேட்க நீ யாரு? ஏய். ஷ். ம். போ. என் ஆளுங்களுக்கு தெரியாம நான் எதுவுமே பண்றதில்லை. அவங்கள ஏன் வெளியே அமிச்சேன் தெரியுமா? நீ சொல்ல போற பதில்ல தான் உன் வாழ்க்கையும் அந்த பொண்ணு வாழ்க்கையும் அடங்கியிருக்கு. எத்தனை வருஷமா பழக்கம்? 2 வருஷமா. ஏண்டா அப்படி ஒரு பொண்ணு நட்பா சகஜமா பழகினா நீ எப்படி பழகணும்? நீ யாரு? உன் அப்பன் யாரு? உன் அட்ரஸ் என்னடா? ஏய், உன் அட்ரஸ் சொல்லலை, நீ அட்ரஸே இல்லாமல் போயிடுவேன். இப்படியெல்லாம் உன்னை பயமுறுத்துவேன்னு நினைக்காது. இதை பார், எனக்கு தேவை நீ அந்த பொண்ணை எடுத்த ஃபோட்டோ, செல்ஃபோன், சிடி, ஃப்ளாப்பி, கம்ப்யூட்டர், இன்னும் என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துடணும். ஏடா படித்த பையனாக இருக்க, ஏன்டா இப்படியெல்லாம் பண்ணுற? உன் அக்கா தங்கச்சி யாரா இப்படி பண்ணா கோவப்படுவியா இல்லை பார்த்து ரசிப்பியா? தப்புதான் ஐயா, மன்னிச்சிருங்க. ஏதோ ஜாலிக்காக பண்ணிட்டேன். ஊர்ல எங்க அப்பா ஒன்றும் பணக்காரர் கிடையாது. செலவுக்கு காசு கேட்ட கூட தரமாட்டாரு. படம் எடுறா, பணம் தரேன்னு சொன்னானுங்க. ஏதோ பணத்தாசையால இப்படி பண்ணிட்டேன், மன்னிச்சிடுங்க. வித்துட்டியா? இல்லையா, இனிமே இந்த தப்பு பண்ண மாட்டேன். அதான் பண்ணிட்டியே. இல்லையா. ஏண்டா ஏழ்மையில் பிறந்தவங்கிறதுக்காக எதை வேணா பண்ணிடுவியா? ஏண்டா இப்படியெல்லாம் பண்ற? ஒரு பொண்ணு வாழ்க்கை பூ மாதிரி, அதை பூஜைக்கணுமே தவிர கசக்கக்கூடாதுரா. சரி, வயசு கோளாறுல பண்ணிட்டேன், இனிமே அப்படியெல்லாம் பண்ணாத. ஓகே? ஏதாவது சாப்பிட்றியா? வேணாங்கய்யா, என்ன விட்டுருங்க ஐயா, விட்டுருங்க. மாடசாமி. ஐயா. மாடசாமி சொல்லுங்க ஐயா. இவங்கிட்ட அட்ரஸ் வாங்கி. சரிங்க ஐயா. அந்த அட்ரஸ்க்கு போய் அங்கே இருக்கிற பேப்பர், லெட்டர், ஃபோட்டோ, சிடி, கம்ப்யூட்டர், இன்னும் என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் கொடு. சரிங்க ஐயா. தம்பி, ஒழுங்கு அட்ரஸ் கொடு. ஏய், அட்ரஸ் சொல்ற. நம்பர் 15. ஆ. அம்மா வாங்க. ஆ ஆ கொஞ்சம். இப்போ இது எல்லாம் சாப்பிடணும். ம், ஓகேயா? ஆ மருந்துமா. ஆ கார் சாவியை கார்லயே வச்சுட்டு வந்துட்டீங்க. ஓ
அதனால தான் கொண்டு வந்தம்மா. என்ன என்னாச்சு? இருங்க 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 சார், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. மெதுவா. ஏப்பா, உனக்கு எத்தனை முறை சொல்லியிருக்கேன் அவங்க முன்னால காக்கி சட்டை போட்டுட்டு வராதுன்னு? ரொம்ப சாரிப்பா. பரவாயில்லம்மா. சரி நீ போ. மேடம், அவங்க ரெஸ்ட் எடுக்கட்டும், நீங்க வாங்க. மேடம், உங்க அம்மா காக்கி சட்டையை பார்த்தா கோவப்படுறாங்க, ரொம்ப ஆவேசப்படுறாங்க. ஒருவேளை நீங்க போலீஸ்ல சேர்ந்தது அவங்களுக்கு பிடிக்கலையே என்னவோ? இல்லை டாக்டர், எங்கள் அம்மா இந்த நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் இந்த காக்கி யூனிஃபார்மே போட்டேன். எனக்கு ஒண்ணுமே புரியல. நானும் உங்ககிட்ட எவ்வளவோ கேட்டு பார்த்துட்டேன். உங்க அம்மாவோட நிலைமைக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சாதான் அவங்களுக்கு ஈஸியா வைத்தியம் பண்ண முடியும். அப்படி உங்க அம்மாவோட வாழ்க்கையில என்னதான் நடந்துச்சு? நிறையா நடந்துச்சு, சொல்றேன். ஆனா இப்ப இல்லை. ஏய் வாங்கடா. ஏய் அந்த ரூம்ல படுற. லாக் ஆயிருக்குண்ணே. வாடா. ஏய் யாரா நீங்களா? கேள்வியை நீ கேட்க கூடாது, நாங்க தான் கேட்கணும். கலை ரூம் இதானடா? ஆமா. இந்த கம்ப்யூட்டர்லாம் அவன் தானே? அடிங்க. ஏய் ஆடாங்க. எல்லாம் தூக்குங்கடா. ஏய் இங்க நடந்ததை வெளியில சொன்னீங்க, சொல்றதுக்கு 2 பேர் இருக்க மாட்டீங்க. பலம் உடைத்திடும் பகை வரை